ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒயர்லெஸ் லேன் IEEE 802.11 அதுதான் வந்து ஒயர்லெஸ் லேன். அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஒயர்லெஸ் லேன். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இட் இஸ் சம்டைம் கால்ட் ஒயர்லெஸ் ஈத்தர்நெட். அண்ட் இந்த ஒயர்லெஸ் லேன்ங்கிறது வந்து எந்த OSI மாடலில் எந்த லேயரெல்லாம் கவர் பண்ணணும்னா ஃபிசிக்கல் அண்ட் டேட்டா லிங்க் லேயர். ஃபர்ஸ்ட் we see about the architecture of wireless LAN. இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்குது. ஒன்று வந்து பேசிக் சர்வீஸ் செட் BSS அண்ட் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் ESS. ஸோ பேசிக் சர்வீஸ் செட்டில் வந்து என்ன அப்படின்னா, பேசிக் சர்வீஸ் செட் as the building blocks of wireless LAN. A basic service set is made of stationary or mobile wireless stations and an optional central base station known as access point. ஸோ இந்த access பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம இதை வந்து ரெண்டு டைப்பாக இது பண்ணுறோம். அதாவது வித்தவுட் access பாயிண்ட் அப்படின்னா அது வந்து அட்ஹாக் பிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். வித் access பாயிண்ட்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வேறு எதுவுமே இல்லை. இந்த பிஎஸ்எஸ் வித்தவுட் இந்த access பாயிண்ட்டுன்னு வர்றது எல்லாம் வந்து ஸ்டாண்ட் அலோன் நெட்வொர்க். இட் கேனாட் சென்ட் டேட்டா டு அதர் பிஎஸ்எஸ். ஸோ இது எல்லாமே வந்து அட்ஹாக் ஆர்கிடெக்சராக இருக்கும். இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டேஷன் கேன் ஃபார்ம் அண்ட் நெட்வொர்க் வித்தவுட் அ நீட் ஆஃப் an AP access point. They can locate one another and agree to be part of BSS. A BSS with an access point is sometimes referred to an infrastructure BSS. ஸோ இது வந்து இந்த access point இல்லாத பிஎஸ்எஸ் வந்து அட்ஹாக் பிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். access பாயிண்டோட வர பிஎஸ்எஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் ESSல என்ன வருது அப்படின்னா, வேறு எதுவும் இல்லை, இது சேம் டைப் பிஎஸ்எஸ் வந்து பிஎஸ்எஸ் நமக்கு தெரியும். வித் அட்ஹாக் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வித் access பாயிண்ட் அப்படின்னா அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎஸ்எஸ். ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஎஸ்எஸ் மோர் தென் 2 பிஎஸ்எஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் மூலமாக சர்வர் கூட கனெக்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் ESS. ஸோ இதுதான் வந்து ESS. தென் இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து நோ டிரான்சிஷன், செகண்ட் வந்து BSS டிரான்சிஷன், தேர்ட் வந்து ESS டிரான்சிஷன் மொபிலிட்டி. ஸோ a station with no transition mobility is either stationary or moving only inside a BSS. A station with BSS transition mobility can move from one BSS to another, but movement is confined inside one ESS. A station with ESS transition mobility can move from one ESS to another. So 3 different type of stations இருக்குது. No transition, BSS transition and ESS transition mobility. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயர்லெஸ் லேன் IEEE 802.11 ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயரை கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம், டைப் ஆஃப் என்கோடிங் அண்ட் டைப் ஆஃப் மாடுலேஷன்ஸ் அந்த மாதிரி மெத்தட் எல்லாம் டிஃபைன் ஆகிறது வந்து ஃபிசிக்கல் லேயரில். ஸோ அதுதான் இந்த லேயரில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஃபிசிக்கல் லேயரில் ஃபார் ஒயர்லெஸ் லேன் என்னென்ன டைப் ஆஃப் மாடுலேஷன், என்னென்ன டைப் ஆஃப் என்கோடிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இதில் டிஃபைன் ஆகும். டேட்டா லிங்க் லேயர் எடுத்துட்டிங்கன்னா, டேட்டா லிங்க் லேயர் ஹேவிங் 2 சப் லேயர். ஒன்று வந்து மேக்கு, இன்னொன்று வந்து LLC. ஸோ இந்த ரெண்டுலேயும் அது வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக் சப்லேயரில் வந்து 2 ப்ரோட்டோக்கால் டிஃபைன் பண்ணுறோம் ஃபார் திஸ் ஒயர்லெஸ் லேன். மேக் லேயரில் வந்து 2 ப்ரோட்டோக்கால் டிஃபைன் பண்ணுறோம். ஒன்று வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் DCF, பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் PCF. ஸோ இந்த 2 ப்ரோட்டோக்காலும் மேக் சப்லேயரில் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் வந்து டேட்டா நம்ம சென்ட் பண்ண முடியுது யூஸிங் திஸ் 2 ப்ரோட்டோக்கால். ஸோ திஸ் ஒன் கம்ஸ் அண்டர் DCF, ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டர் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். அதுக்கு கீழே இது எப்படி டேட்டா வந்து சென்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ RTSங்கிறது வந்து ரெக்வஸ்ட் டைம், CTSங்கிறது வந்து கிளியர் டைம். அது வந்து ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் அனுப்பி இதில் வந்து இந்த டைம் பீரியட் வரைக்கும் அது வந்து ஐடியலாக இருந்து செக் பண்ணோம், சென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெக்வஸ்ட் கொடுக்குது டெஸ்டினேஷனுக்கு. டெஸ்டினேஷன் அகெயின் SIFS, தட் இஸ் ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ். ஸோ SIFSனால் ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ். அந்த RTS வந்து
அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ டிஐஎஃப்எஸ்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்ஃபேஸ் ஃபேஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஷன் வந்து இந்த டைமுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஆர்டிஎஸ் வந்து சென்ட் பண்ணுது. டிஸ்ட்ரிபியூஷன் இன்டர்ஃப்ரேம் ஃபேஸ். ஸோ அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஆர்டிஎஸ் சென்ட் பண்ணிவிட்டு அகெயின் இது வந்து ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்ப கிளியர். இது வந்து ஐடியில் இருந்ததுன்னா கிளியர் நமக்கு இங்கே கொடுக்குது. அகெயின் டைம் வெயிட் பண்ணிவிட்டு டேட்டா சென்ட் பண்ணுது. தென் அகெயின் டைம் ஸ்லாட், தென் அக்னாலேஜ்மெண்ட். இதுதான் இதோட டிரான்ஸ்மிஷன் மெத்தட். ஓகே, சேம் டைம் இது வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணும் போது மற்ற டிவைசஸில் இருந்து வந்து கனெக்ஷன் செக் பண்ணுறதுக்காக அகெயின் சேம் கிளியர் வந்து நமக்கு இங்கேயும் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த இடத்துல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டேட்டா வி ஹோல்டு தட் டைம் ஸ்லாட். அது வந்து NAV அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டார். நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டாருங்கிற இதை வச்சுட்டு நமக்கு இது வந்து வெயிட் பண்ணுது. தென் இந்த அக்னாலேஜ்மெண்ட் இங்கே டேட்டா சென்ட் ஆகி ரிசீவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வர அக்னாலேஜ்மெண்ட் வந்து இங்கேயும் நமக்கு சென்ட் ஆகுது. ஸோ இந்த டிவைசஸ் அதர் ஸ்டேஷன் வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியும் டேட்டா நவ் ரீச் டெஸ்டினேஷன். அதுதான் வந்து நமக்கு இது கம்ஸ் அண்டர் திஸ் ப்ரோட்டோகால் டிஸ்ட்ரிபியூட்டர் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து ஆர்டிஎஸ்ங்கிறது ரெக்வஸ்ட் டைம், சிடிஎஸ்ங்கிறது வந்து கிளியர் டைம், SIFSங்கிறது வந்து ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ், DIFSங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டர்ஃப்ரேம் ஃபேஸ் அண்ட் NAVங்கிறது வந்து நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டார். நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டார் இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் DCF. And one more thing, DCF uses this access method CSMA/CA and NAV. NAVங்கிறது வந்து நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டார், CSMA CA இந்த அசஸ் மெத்தட் தான் TCF யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் PCF. இது என்ன அசஸ் மெத்தட் யூஸ் பண்ணுதுன்னா கன்டென்ஷன் ஃப்ரீ போலிங் அசஸ் மெத்தடு. ஸோ இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா இதுதான் வந்து டிரான்ஸ்மிஷன் டைப் ஆஃப் PCF யூஸிங் PCF. ஸோ TCF பார்த்தோம், இது வந்து PCF டைப் ஆஃப் ப்ரோட்டோகால் யூஸ்ட் இன் வயர்லெஸ் லேன். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி மெசேஜ் டேட்டா சென்ட் பண்ணுற மெத்தட் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து DIFS நம்ம அங்கே பார்த்த மாதிரி இங்கே வந்து PIFS அப்படிங்கிற ஒரு டைம் ஸ்லாட் வரைக்கும் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஷார்ட்டர் தேன் DIFS. இப்போ இதில் வந்து எது வந்து இதை சூஸ் பண்ணணும், நமக்கு 2 ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த ப்ரோட்டோக்கால் செலக்ட் பண்ணுறது வந்து AP தான், அசஸ் பாயிண்ட். அசஸ் பாயிண்ட் ஹேஸ் parity to select either this PCF or DCF. அது வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து அசஸ் பாயிண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு டைம் ஸ்லாட் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு Bங்கிறது வந்து பேகன் ஃப்ரேம் அதை சென்ட் பண்ணுது. தென் அகெயின் ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் அந்த டைமுக்கு வெயிட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு போல் கொடுக்குது. ஸோ இந்த போல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு டேட்டா சென்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ டேட்டா வந்து ரிசீவ் ஆனதுக்கப்புறமா இந்த போல்டு ஸ்டேஷன் இதில் தான், இந்த ஸ்டேஷனுக்கு தான் வந்து இங்கே போல் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து இங்கே டேட்டாவை சென்ட் பண்ண ஆரம்பிக்குது. தென் இந்த வெயிட்டிங் டைமுக்கு அப்புறம் போல் வந்து அக்னாலேஜ் ஆகிட்டு இந்த டேட்டா வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல அக்னாலேஜ்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுது. ஃபைனலாக வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சுது அப்படிங்கிறதுக்கு அப்புறமா இதில் வந்து கன்டென்ஷன் ஃப்ரீ எண்ட் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இது எதுக்காக அப்படின்னா இந்த சேம் ஆசஸ் நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்குது. போல் ஸ்டேஷன் இப்போ AP வந்து எதை ப்ரிஃபர் பண்ணியிருக்கு, PCF. சேம் டைம் அதர்ஸ் வந்து DCF யூஸ் பண்ணலாம். ஸோ த சேம் மீடியமை வந்து நம்ம போத் PCFக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், TCFக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்டு ஃப்ரேம் தான் வந்து அதை டிஃபைன் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறமா வந்து DCF வந்து கன்டென்ஷன் பேஸ்டு ப்ரோட்டோக்கால், இது வந்து கன்டென்ஷன் ஃப்ரீ ப்ரோட்டோக்கால் PCF. ஸோ கன்டென்ஷன் பேஸ்டு DCF வந்து இதிலிருந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னா இந்த CF எண்டுங்கிற ஃப்ரேம் வந்து தட் இஸ் கன்டென்ஷன் ஃப்ரீ எண்ட் ஃப்ரேம் அதை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ ஓவரால் இந்த இன்டர்வலை வந்து நம்ம ரிப்பீட்டேஷன் இன்டர்வல்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷன் மெத்தட் இன்வால்வ்ட் இன் PCF. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃப்ராக்மெண்டேஷன். இது எதுக்காக போகிறோம் அப்படின்னா கரப்டட் ஃப்ரேம்ஸை வந்து ரீசெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டேட்டாவை வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறோம் ஃப்ரேம்ஸாக. ஸோ அந்த ஃப்ரேமோட ஃபார்மேட் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்.
ஸோ மேக் லேயரோட ஃப்ரேம் ஃபார்மேட்டு ஒயர்லெஸ் லேனோட ஃப்ரேம் ஃபார்மேட் இதுதான். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த எஃப்சி. ஸோ எஃப்சிக்கு கீழே நமக்கு ஃப்ரேமோட டைப், தென் சப்டைப், தென் டெஸ்டினேஷன் அண்ட் சோர்ஸ் அட்ரஸ், 2DS அண்ட் ஃப்ரம் DS. இந்த 4ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைப், சப்டைப், 2DS அண்ட் ஃப்ரம் DS. ஸோ டைப்புங்கிறது வந்து 2 பிட், சப்டைப்புங்கிறது 4 பிட், 2DS அண்ட் ஃப்ரம் DS வந்து 1 பிட் யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதில் இந்த ஃப்ரேம் ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்ஸ், கண்ட்ரோல் ஃப்ரேம்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து 01 அப்படின்னா வந்து அது கண்ட்ரோல் ஃப்ரேமை டிஃபைன் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி டைப்புனா வந்து 2 பிட்டில் 01 வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் ஃப்ரேம். தென் 4 பிட் வந்து சப்டைப், அது ரெக்வஸ்ட்டாக, கிளியராக, அக்னாலஜ்மெண்ட்டாங்கிறத மெயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற சப்டைப் வந்து 4 பிட். ஸோ அதில் 1011 அப்படின்னா ரெக்வஸ்ட் டு சென்ட், 1100னா கிளியர் டு சென்ட், 1101 அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட். ஸோ இதுதான் வந்து சப்டைப்பு. தென் அதுக்கப்புறமா நமக்கு வந்து அட்ரஸிங் மெக்கானிசம்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து 2DS அண்ட் ஃப்ரம் DS. அந்த 2 ஃபீல்டும் வந்து அட்ரஸிங் மெக்கானிசம்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 00 இருந்தது அப்படின்னா that is 2DS equal to 0, from DS equal to 0. This means that the frame is not going to the distribution system and is not coming from the distribution system. Same case 2ல வந்து 01 இருந்தது, that is 2DS equal to 0, from DS equal to 1 அப்படின்னா this means that the frame is coming from distribution system, the frame is coming from an AP and going to an station. Case 3 வந்து 10, so 2DS 1, from DS 0 அப்படின்னா this means that the frame is going to be distribution system, the frame is going from a station to an AP, the acknowledgement is sent to the original station. Then case 11 அப்படின்னா ரெண்டுமே 1, this case distribution system is also wireless. அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிட் வந்து 11. ஸோ ஃபஸ்ட் பிட் வந்து 2DS, செகண்ட் பிட் வந்து ஃப்ரம் DS. ஸோ இதுதான். ஸோ கேஸ் 1 அப்படின்னா 00ல் வந்து எங்கே இருந்துமே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு போகவும் இல்லை, டேட்டா ரிசீவ் ஆகவும் இல்லை. ஸோ கேஸ் 2ன்னு எடுத்திங்கன்னா 01, இதில் வந்து ஃப்ரேம் இஸ் கம்மிங் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், இந்த ஏபி வந்து ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. கேஸ் 3ல் வந்து இட் கோயிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். கேஸ் 4, தட் இஸ் கேஸ் 3 வந்து 10, கேஸ் 4 வந்து 11, போத் distribution systems also wireless. அதை represent பண்ணுறது தான் case 4, bit representation is 11. The next important வந்து physical layer. physical layerல வந்து நம்ம என்ன அது யூஸ் பண்ணுற டெக்னிக்கு, பேண்டு, மாடுலேஷன், பிட் ரேட் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுது physical layerல. ஸோ அதுக்கு வந்து இது வந்து LAN 802.11, then 802.11a, 802.11b, 802.11g, 802.11n. இத்தனை நம்ம ஸ்பெசிஃபிகேஷன், இத்தனை ஸ்டாண்டர்டுக்கு வந்து இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ டெக்னிக் வந்து ஃபஸ்ட்டு 802.11 யூஸ் பண்ணுறது வந்து ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம், FHFS மெத்தடு. ஸோ பேண்ட் வந்து 2.4 to 4.835 GHz. மாடுலேஷன் யூஸ்டு ஹியர் இஸ் FSK. bitrate megabits per second 1 and 2. ஓகே, இதுதான் வந்து FHSS யூஸ் பண்ணால். சேம் டைம் DSS டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணால் அதில் யூஸ் பண்ணுற மாடுலேஷன் வந்து PSK. சேம் பேண்ட் யூஸ் பண்ணுறோம், bitrate ஆல்சோ சேம். ஓகே, தென் அண்ட் இது வந்து DSS அது வந்து நமக்கு வந்து PSK வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ FSK மாடுலேஷன் டெக்னிக், PSK ஆல்சோ மாடுலேஷன் டெக்னிக். இன்ஃப்ராரெட் இதில் வந்து டெக்னிக் எதுவுமே இல்லை, பேண்ட் வந்து இன்ஃப்ராரெட்டில் யூஸ் பண்ணுறோம் நம்ம. மாடுலேஷன் வந்து PPM. FSKங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் கீயிங் மாடுலேஷன், ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் மாடுலேஷன். BBMங்கிறது வந்து பல்ஸ் பொசிஷன்
மாடுலேஷன், பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன். அதே மாதிரி இது 0.211 ஏங்கிறது வந்து OFDM. ஸோ OFDMங்கிறது வந்து ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதோட பேண்ட் கரஸ்பாண்டிங் பேண்ட் அண்ட் யூஸ்டு மாடுலேஷன் அண்ட் பிட் ரேட். Similarly BGN, these are all the method we used. ஸோ இந்த டேப்லர் காலம் வந்து இம்பார்ட்டன்ட்.